தேர்தலுக்கு வரும்போது உள்ள காவலன் 2 பெரிய காவலர் ஆனரவு எழுத மட்டும் அதை அவர் வந்து போன அண்டே ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. ஏன்னா அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அவர் நேரடியாக வந்து பார்த்தபடியாக தான் அதோட சிச்சுவேஷன் விளங்கினது. நானும் வந்து ஆந்திராவில் இருக்கல ஊரியானுக்களால் வந்து சனம் மக்கள் ஊரியானுக்களால் வந்து அதிலிருந்து வந்து போட்டால் வந்து இந்த பெண்ட் இப்போ சம்புக்குள்ள முடாக்கன்னு சொல்லுவோம். சம்புக்குள்ள முடாக்கன்னு ஒரு பெண்ட் ஒன்று வரும். அந்த சம்புக்குள்ள முடாக்கில் தான் அதை இறங்கி கடைசி சண்டைக்கு 4 சண்டைக்கு வந்துட்டியா? தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் இன்றைக்கு எங்க நிக்கிறேன்னு சொன்னா இயக்கச்சிக்கும் கட்டக்காட்டுக்குமான பாதை, அதுல சம்புக்குளம் என்ற இடத்த நிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் இயக்கச்சிக்கலால் அப்படி ரீச் ஆகுக்கலால் அப்படி அங்க திரும்பாம நேரம் வந்து கொண்டிருக்க புல்லாவளி சேர்ச்சுக்கு போற பாதை இருக்கு. அந்த இடத்த நிக்கிறேன். நிக்கிறேன்னு சொன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து எங்களுடைய அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மையை பெற்றது. இதை பற்றி எங்கட இந்த குக்கிராமங்களுக்கு இருக்கிற மக்கள் என்ன நெக்கினம்னு சொல்லி கேட்க போறேன். இந்த லொகேஷன் எனக்கு பிடிச்சிருந்தது. இதுல வந்து அந்த மக்களின் கருத்துக்களையும் கேட்டு எனக்கு இந்த வயல்வெளி அந்த வேலை செய்யற ஆக்கள் அதுகளை கொஞ்சம் பிடிக்கும். அவையில கேட்டு அவை என்ன சொல்லினோம்ன்றதை தெரிவிக்க போறேன். இறுதியில இந்த வயல்வெளியில ஒரு பாடலையும் வந்து நான் உங்களுக்கு மெலோடிக்காவில் வாசிச்சு காட்ட போறேன். இந்த காணொலி உங்களுக்கு மனதுக்கு நிம்மதியை தார ஒரு காணொலியா இருக்கும் என்று நான் நம்புறேன். இப்ப மக்கள் என்ன சொல்லினோம்னு சொல்லி அவர்களுடைய கருத்துக்களையும் இந்த இடத்த கேட்போம். வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம். தமிழா 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 தமிழ் என்கிறன். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று அதில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களது கட்சி வந்து வெற்றி பெற்று ஒரு வித்தியாசமான ஆட்சி ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்காக சொல்லினோம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அப்படி வெறுமன்று தான் நாங்கள் திணிக்கிறோம். ஆமாம். ஜனாதிபதி அவர்கள்ட்ட எந்த செயற்பாடுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன செயற்பாடு பிடிச்சிருக்கு? என்ன தானியங்கள் எல்லாம் பழையபடியும் இன்னும் பெரிதாக குறையில்லை. சொன்னதா இதில் ஒன்றும் குறையில்லை. ஆமாம். வாழ்க்கை செலவு உழைப்பும் கூட, வாழ்க்கை செலவு கூடவே இருக்குது. இந்த அறுதி பெரும்பான்மையை வச்சு ஜனாதிபதி அவர்கள் என்ன செய்வார் என்று எதிர்பார்க்குறீங்க? இந்த விவசாயம் இதற்கு பயிர் எழுதல் எல்லாம் எல்லாம் சொன்னவர் எல்லாம் செயல்பட இல்லை. யார் அந்த பழைய காட்சி தான் 25,000. அது அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட அப்புறம் அந்த சலுகையை சொன்னதாலே அது செல்லுபடியேற்ற தான் அதை நிப்பாட்டி வச்சிருக்கேன். இனி தருவினமாகும் என்ன? சரி, நன்றி. வணக்கம் அண்ணா. வணக்கம். இப்ப பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று ஜனாதிபதி அவர்கள கட்சி வந்து வெற்றி பெற்று புதிய ஒரு ஆட்சி அமைக்கப்பட்டிருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? புதிய ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் பின்தங்கின இடங்கள் அப்படி இப்போ ஒதுக்குப்புறமான இடங்கள் ரோட்டுகள் அதுகளால் இப்போ நாங்கள் குளம் மாதிரி தான் நீந்தி எல்லாம் வரோம். இதுகளெல்லாம் இப்போ உதாரணம் எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி நடக்க ஒரே மாதிரி நடந்து ஒரு பக்கத்துக்கு வரமென்று சொன்னால் நல்லதாக அமைய வேணும், நல்லதாக அமையவும் வேணும். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இருந்தாலும் ஒரே மாதிரி பாராபட்சம் இல்லாமல், உயர்வு தாழ்வு இல்லாமல், இனமத வேறுபாடு இல்லாமல், உயர்வு தாழ்வு இல்லாமல்ன்றதை தான். அப்போ அப்படி இருக்கல எல்லா இடம் நல்லா நடக்கும்னு சொன்னால் அதை நாங்கள் வரவேற்கிறோம். நிச்சயமாண்ணா. இப்போ அவற்ற இந்த பெரும்பான்மை ஆட்சி ஒன்று கிடைச்சிருக்கு. இதுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்குறீங்க? என்னென்றால் முந்தி இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்தவரை பெரும்பான்மை இனம் சிறுபான்மை இனம் என்ற அப்படியான பிரச்சனைகள் இருக்கு. இந்த அன்று தொட்டு வரைக்கும் இருந்து வந்ததான். அப்போ நீங்கள் இப்போ சொல்கிறீங்கன்னா பெரும்பான்மை ஆட்சி ஒன்று கிடைச்சி ஆட்சி கிடைச்சதல்ல, மக்கள் அதை மாற்றி இருக்கிறவன் நான் எதிர்பார்க்குறேன். சில நேரம் ஆமாம் மக்களால் மாற்றப்பட்டாதான் அதை என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ ஜனாதிபதி என்றாலும் என்னென்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு யாழ் மாவட்டத்தில் அவர் வென்றிருக்கிறார் சிங்கள கட்சியாளர்கள் வென்றிருக்காங்க. அதே நேரம் சிங்கள ஏரியாவுக்கு பொம்பளையாக்கள் வென்றிருக்காங்க, தமிழாக்கள். அப்போ எல்லாம் அந்த இனவாத பேதம் இல்லை. அதே மாதிரி எதிர்பார்த்து எல்லா மக்களும் பயணிச்சிருக்கணும், எல்லா மக்களும் போட்டிருக்கணும். அதே போல் எல்லா இடமும் சேமாக ஒரு வருமென்று சொன்னால் அவற்றை காலத்தில் நல்லதாக நடக்கணுமென்று பார்க்குறோம். ஆனால் அது ஒன்றே அதை பார்க்குறோம். என்னென்னா முந்தைய ஒரு காலம் எங்களுக்கு நாங்கள் சிறு வயதிலேயே தாரக்க போட்ட கதை என்றெல்லாம் சொல்லுவாங்க, ஜேவிபி காலம்னு சொல்லி. அப்படியான ஒரு மாற்றம் அப்படி இல்லாமல் நல்ல ஒரு மாற்றம் மட்டும் வர வேணும் என்று எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக அதை நாங்கள் விரும்புகிறோம். இந்த ரோட்டுக்கு என்ன பேர் என்ன? இந்த ரோட்டுக்கு இதுக்கு வந்து கட்டக்காடு புல்லாவளி என்ன
முந்தி புளியாடின்னு சொல்லுவாங்க, இப்போ குவேனி சந்தின்னு. குவேனி சந்தியிலேருந்து புல்லாவளி ஊடாக கட்டக்காடு, நித்திய விட கட்டக்காடு போகிற வீதி. கொம்படி பாதை அது கொம்படி பாதை என்று சொல்கிறது இதில் முந்தி கடலால் வந்து இறங்குற இடம் தான் கொம்படி பாதை. ரைட் ரைட். முதல் வேம்படியான்னு சொல்லி இந்த ஜக்கச்சி ரோட்டில் கொம்படியால் வந்து ஊரியான் ஜெட்டி இருக்கேக்க, ராணுவம் வந்து ஆந்திராவில் இருக்கேக்கில் ஊரியானுக்களால் வந்து சனம் மக்கள் ஊரியானுக்களால் வந்து அதிலேருந்து வந்து போட்டால் வந்து இந்த பெண்ட், இப்போ சம்புக்குள்ள முடக்கன்னு சொல்லுவோம், ரைட் ரைட். சம்புக்குள்ள முடக்கன்னு ஒரு பெண்ட் ஒன்று வரும். அந்த சம்புக்குள்ள முடக்கில் தான் அதை இறங்கி இங்கே பயணிக்கிறது. சரி சரி. இப்போ எங்களோட தமிழ் கட்சிகளுக்கு இந்த முறை அது தேர்தல் முறைமையோ என்னவோ அந்த வாக்களிக்காத மாதிரி ஒரு வாக்களிச்சதோ இல்லை வாக்களிச்சும் ஒற்றுமை இல்லாதால துண்டு துண்டா வாக்கு போனதோ என்னவோ தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்க இல்லையண்டு இல்லை, வாக்களிச்சது தமிழாக்கள் கூடுதலாக எல்லாம் பிரிஞ்சு இப்போ தமிழ் கட்சியில நாங்கள் அது ஒரு கூட்டமைப்பு அப்படி எல்லாம் போட்டுக்கிறோம், வீடு போட்டுக்கிறோம். இருக்கிற காலம் அன்றதோடு என்ன போடுன்றாலும் இப்போ அம்மம்மா கூட சொல்லுவா வீட்டுக்கு போட்டு புல் அடிச்சுண்டு அப்படி ஒன்று இருந்தது. என்ன யோசனையில போனாலும் உள்ளுக்கு போய் அடிச்சுட்டு என்னன்னாலும் போடு புள்ளாடி வீட்டுக்கண்டு. இப்போ என்னென்று சொன்னால் நாங்களும் எதிர்பார்த்தது என்னென்னு சொன்னால் இப்போ எங்கள் கட்சிகள் தமிழாக்கள் ஒரு தமிழால் ரெண்டா பிரிஞ்ச மாதிரி தான் இப்போ உண்மை. தமிழால் ஒரு ஆள் ரெண்டா பிரிஞ்ச மாதிரி தான் இப்போ தமிழ் கட்சிகள் இருக்கு. அவைக்கு தான் இப்போ மக்கள் பாடம் படிப்பிச்சிருக்கணும்னு சொல்றீங்க. உதாரணம் அப்படியும் அதையும் பார்க்கலாம். என்னென்னு சொன்னால் இப்படி ஒன்று வரைக்கல, இப்படியான பிரச்சனை வரைக்கல நீங்கள் ஒற்றுமையாக இருந்திருந்தால் தமிழாக இருந்திருக்கும். நிச்சயம். இப்போ அரசாங்கம் எல்லாம் வரைக்க எங்களுக்கு அமைச்சர் மாதிரி போய்க்கல கேட்கப்பட்டது அரசாங்கம் பிரித்து தருந்தானே. நிச்சயம். அது யார் ஜனாதிபதி இருந்தாலும் பிரித்து தருவார் தானே, அதெல்லாம் மாற்றம் இல்லை. ஆனால் எங்களோட தமிழ் மக்கள் ஒரு ஆள் ரெண்டு இருகூறு ஆகின மாதிரி நிற்கணும், அதான் பிரச்சனை. சரி, நான் ஏதோ நல்லதா நடக்கட்டும். நன்றி கூட கருத்துக்கு. சரி, ஓகே ஓகே. ஆமாம். வணக்கம். இந்த நாட்டில் வந்து முதல் ஜனாதிபதி தேர்தல் நடந்தது, இப்போ பாராளுமன்ற தேர்தல் நடந்து அதிலையும் ஜனாதிபதி அவர்களோட கட்சி வந்து அமுக வெற்றி ஈட்டியிருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? எங்களுக்கு இதை பற்றி என்ன கருத்து, ஒட்டுமொத்தமாக இதுக்கு முன்னம் ஜனாதிபதி எதிர்பார்த்த எதுவுமே நடக்கல. இப்போ வர ஜனாதிபதியாவது எங்களோட தமிழ் மக்களுக்கு நிறைய செய்வார் என்ற நம்பிக்கையில் தமிழ் மக்கள் எல்லோரும் அவரை வெற்றியடைய செய்திருக்கணும். இப்போ யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் வளமைக்கு மாறாக ஒரு என்ன கொழும்பை தளமாக கொண்ட ஒரு கட்சி வந்து கைப்பற்றியிருக்கு. அதாவது என்பிபி தான் கூட சீட் எடுத்திருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை அது என்ன பிரச்சனை, இங்கே உள்ள ஏனைய கட்சிகள் இதுக்கு முன்னம் விட்ட தவறுகளை மக்கள் கொடுத்துருக்கணும் படிவா. இனிமேல் கொஞ்சம் திருந்து கொண்ட மாதிரி அப்படியா? ஓகே. தேர்தலோட இங்கே உள்ள கட்சிக்காரர் அவ்வளோ பேரும் ஒன்று திருந்தோணும், எல்லாரையும் விட்டுட்டு போகணும். இவன் என்ன செய்வினம் என்று எதிர்பார்க்குறீங்க? இந்த 3-2 பெரும்பான்மையை வச்சுக்கொண்டு நாட்டில் என்ன மாற்றங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்குறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ் மக்களுக்கு கூடுதலாக அந்த இனவாதம் மாதிரி தான் கூடுதல் பிரச்சனை ஆரம்பத்தில் இருந்தது. இப்போ இவர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, தான் ஒட்டுமொத்தமாகவே ஒரு நாட்டு மக்களாக பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக அதை விட இவர் இப்போ கொடுத்த கோரிக்கைகள் தமிழ் மக்கள் அனைவருக்கும் பிடிச்சிருக்கு. அதுதான் அந்த கூட்டத்தில் கதைச்ச கதையெல்லாம் நரவாசி அந்த அவரை பிடிச்சிருக்கு. கடைசியில் இவ்வளவு மக்கள் மாறி ஓட் பண்ண அவருக்கு ஆதரவாக மாறினாக்க என்னென்ன காரணங்களை நினைக்கிறீங்க? மக்கள் கடைசியில் அவற்றை நிறைய விஷயங்கள் பிடிச்சதை ஓட் பண்ணியிருக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது என்னவா இருக்குமென்று? எங்களை பொறுத்த வரைக்கும் அவரோட ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி ஈட்டிய பிறகு எங்களோட தமிழ் மக்கள் யாருமே அவருக்கு ஓட்டு அளிக்கல. ஜனாதிபதி 27,000 ஓட்டு தான் விழுந்தது. 9% தான் போட்டு விழுந்தது. அப்போ அதுக்கு பிறகும் அவர் எங்களை ஒதுக்கி வைக்காம நிறைய விஷயங்கள் செய்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் நிறைய செய்யணும் என்று தான் செய்கிறேன்னு சொல்லி மக்கள் அந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்வேன் அப்படி என்ன சொன்னது. வீதிகள் புனரமைக்கிறது, மற்ற அந்த காவலர்கள் எடுத்ததோ ஒட்டுமொத்தமாக அவர் இந்த தேர்தலுக்கு வரும்போது உள்ள காவலன் 2 பெரிய காவலர் ஆணையரவு எழுத மாட்டோம். அதை அவர் வந்து போன அண்டே ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. ஏன்னா அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அவர் நேரடியாக வந்து பார்த்தபடியாக தான் அதோட சிச்சுவேஷன் விளங்கினது. அப்போ அவர் பார்த்தார் எந்த பிரச்சனையும் இல்லாத நாட்டில் காவலரும் தேவையில்லை தான் தூக்கியாச்சு. அப்போ அதே நிறைய ஜனங்களுக்கு பிடிச்சிருக்கு. நன்றி உங்களோட கருத்துக்களுக்கு. நன்றி. என்ன விரால் இல்லையோ? சரிதா பெரிய விரால் ஐயா. பெருசாக தான் இருக்கும். கொஞ்சம் கட்டியான பெருசா கம்பி இதில் இருந்து வந்தது.
வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த இடத்த என்னன்னு சொல்றது இவ்விடம்? சம்புகரை. சரி, நாங்கள் வந்து இன்றைக்கு உங்கள்கிட்ட கேட்க வந்த விஷயம் என்னென்னா, இப்போ பாராளுமன்ற தேர்தலையும் வந்து ஜனாதிபதி அவர்களுடைய என்பிபி கட்சி அறுதி பெரும்பான்மையை பெற்றிருக்குது. இந்த நாட்டில் நடந்த இந்த மாற்றங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மாற்றங்களை பற்றி நாங்கள் என்ன நினைக்கிறது? மாற்றங்கள் ஒரு சில மாற்றங்கள் வந்தால் தமிழ் மக்களுக்கு தானே மாற்றங்கள் வந்து நல்ல நிலையில் நாங்கள் இருந்தோம்னா எங்களுக்கு தான் நல்லது. நிச்சயமா இந்த ஜனாதிபதி அவர்களுக்கு பின்னால இந்த தமிழ் மக்கள் உட்பட ஒட்டுமொத்த நாட்டின்றைய இந்த ஆதரவு வேலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? போதான் எல்லாரையும் பற்றி தெரியும். உடனே முடிவு எடுக்க இயலாது, விட்டு பிடிக்கணும்ன்றீங்க. அந்த ஜனாதிபதி என்ன செய்ய போறார், மக்களுக்கு இதுக்கு முன்னே இருந்த ஜனாதிபதிகள் என்ன செய்தார்கள் என்று எல்லாருக்கும் தெரிய வேண்டியவர் போத்தான் தெரியும். கண்டிப்பா. இப்போ யாழ்ப்பாண மக்கள் வந்து வளமைக்கு மாறா ஒரு என்னென்னு சொல்கிறது, தென்னிலங்கையை தளமாக கொண்ட ஒரு பெரிய கட்சிக்கு, அங்கே தலைமையாக கொண்ட ஒரு கட்சிக்கு வாக்களிச்சிருக்கிறார்கள். அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு 3 ஆசனங்கள் வந்து கிடைச்சிருக்கு ஜனாதிபதி அவர்களோட கட்சிக்கு. தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வந்து ஒரு பின்னடைவாக இதை பார்க்கணும். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? மக்களாக தான் மக்கள் ஜனாதிபதி மக்களுக்கு பிடிச்சிருக்கு, அவரை பிடிச்சிருக்கு மக்கள். அப்போ அவர் ஜனாதிபதி யோசிப்பார் தானே, மக்கள் என்னோட இருக்கு, நான் மக்களுக்கு உதவி செய்யணும், புலிகள மக்களுக்கு, கஷ்டப்பட்ட மக்களுக்கு என்னென்ன செய்யணும்னு ஜனாதிபதி முடிவெடுத்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவார் தானே ஜனாதிபதி. நிச்சயமா எங்களோட புலம்பெயர் உறவுகளோட ஜனாதிபதி அவர்கள் சேர்ந்து பணியாற்றக்கூடிய சாத்தியங்கள் விருப்பங்கள் இருக்கிறதா தானே எல்லாரும் பேசிக்கொள்கிறார்கள். அப்போ அது நடந்தால் எதிர்காலத்தில் எங்களோட நாட்டின் வறுமை அதுகள் உட்பட இனிய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்று நம்பின மக்கள் இல்லையா? எல்லாம் ஜனாதிபதிகளையும் மக்கள் இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஆக்கள் எல்லாத்தையும் ஜனாதிபதியை தான் எதிர்நோக்கி பார்த்து கொண்டு இருந்த எங்களுக்கு ஒரு இது கிடைக்குமாண்டு. ஆமாம், ஜனாதிபதி எடுக்க வேண்டிய தீர்ப்பு மக்கள் எடுக்க வேண்டிய தீர்ப்பு. உண்மையாதான். நீங்கள் 2009 சண்டைக்கெல்லாம் இங்கே இடம்பெயர்ந்து போயிருந்தது? 2009 முள்ளிவேக்கல் காண போனது? முள்ளிவேக்கல் காண போய்தான் வந்தது. அப்போ வீடு வாசல் எல்லாம் இழந்து தான் வந்தது. கடைசி சண்டைக்கு 4 சண்டைக்கு வந்துட்டியா? சரி, நன்றி உங்களோட கருத்துக்கு. நன்றி. இதில் ஒரு பாடல் ஒன்று வாசிக்கணும்னு நினைச்சேன்னா, ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில் வெளிவந்த ஒரு பாடலை உங்களுக்கு வாசித்து காட்ட போகிறேன். நீங்கள் என்ன பாட்டு அந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு மெலோடிக்கா, அதால் வந்து கோட் ப்ரோக்ரேஷன் வந்து செய்யல, அது உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் அந்த மெலோடியை மட்டும் வாசிக்கிறேன்.
கருத்துக்களை நீங்கள் கேட்டிருப்பீங்கள், இந்த பாடலையும் வந்து ரசிச்சிருப்பீங்கள் என்று நான் நம்புறேன். காணொளி நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புறேன். இந்த மாற்றம், இந்த NPP கட்சியினுடைய இந்த வெற்றியை மக்கள் எப்படி பார்க்கணும் என்று சொல்லி உங்களுக்கு நான் அறிய தந்திருக்கிறேன். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.